நல்ல டான்ஸ் ஆடுறாரு சார். தீய வைக்க இது ஒரு தகுதியா? நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னா அடுத்த முதலமைச்சரா பிரபுதேவாவை ஆக்குவீங்களா? காரண்ட இருந்து இப்ப பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு வந்திருக்கிறது. 50 பெண்களினுடைய வீடியோக்கள் வந்திருக்கிறது. ஐயா சொல்றாரு தாவே காட்சி சிறப்பாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் PK சேகர்பாபு அவர்கள் நடத்திய எல்லா கூட்டத்திலையும் நான் ஒருத்தன் தான் ஒரு கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. எல்லா கூட்டத்திலையும் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தேர்தலுக்கு முன்பாக நடத்தின கூட்டத்தில் இங்க வந்தவங்க யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் இப்ப கேட்பேன், இப்போ ஒரு குரூப் வந்திருக்குது மாற்றம்னு. ஒரு மாற்றம் காலையில் எழுந்தோன்னு என்ன குடிப்பீங்க? டீயா காப்பியான்னு கேட்பேன். இங்க பல பேர் டீ அல்லது காப்பியும்பீங்க. நான் அப்போ சொன்னேன், ஒரு மாற்றத்துக்கு காலையில் எழுந்து பால் டாயில் குடிப்பீங்களான்னு கேட்டேன். முடியாதுன்னு நீங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு பால் டாயில் குடிச்சிருச்சு. பால் டாயில் குடிச்சதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு ICU வார்டில் அட்மிட் ஆகி இழுத்துட்டு இருக்குது. அதான் உண்மை. ஓட்டு போட்ட மக்களுக்கு தன்னுடைய MLA யார் என்று தெரியவில்லை. வெற்றி பெற்ற MLAவுக்கு தன்னுடைய தொகுதி எது என்று தெரியவில்லை. அமைச்சருக்கு தன்னுடைய துறை என்று எதுவுமே தெரியவில்லை. இது எதை பத்தியுமே தெரியாத ஒருத்தர் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு இது எதுவுமே தெரியல. அவரை இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இட்டுக்குன்னு போற மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறான். காலையில் 9 மணிக்கு இட்டுட்டு தலைமைச்சத்தில் விட்டுறான். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொடுத்துருக்குறான். கரெக்டாக 1 மணிக்கு அந்த ஸ்கூல் குழந்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு. சாயங்காலம் 4 மணிக்கு ட்ரென்னு பெல் அடிக்கிறாங்க. ஸ்கூல் குழந்தை ஏறி வீட்டுக்கு போன மாதிரி போயிடுறாரு. என்ன சாதனை எனக்கு புரியல. நீங்க என்ன எதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? பெண்களின் பாதுகாப்பு என்று சொல்லி கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது போன்ற ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தினார் இந்த நடிகர். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு வந்த செய்தி சேலத்தில் ஒருத்தன் இதுவரைக்கும் மாற்றினது 50, இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல, 50 பெண்களின் ஆபாச வீடியோக்களை எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலுக்கு அனுப்பியிருக்கான். யாரான்னு பார்த்தா தாவேகாரன். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருத்தன், அந்த சகோதரி கதறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 2 பேர் கூட்டு போறான். 2 பேரும் தாவேகா நிர்வாகி. குளிர்பானத்தில் மயக்க மருந்த கலந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். அந்த பெண்மணி காலையில எழுந்து பார்த்து கத்தி கதறுகிறார். சொல்றாரு, அந்த பெண்மணி சொல்றாங்க, இருங்கடா உங்களை எல்லாத்தையும் நான் சரவணன் பிடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த சரவணன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆள் தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி MLA. அவர் தாவேகா MLA. இந்த சகோதரி இருறா எங்க அண்ணன்ட்ட சொல்றான்டா அப்படின்னு அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். கூட்டு வர சொன்னதே அவன் தான். எல்லாம் வீடியோவா இருக்குது. அதை விட ஒருபடி மேல போய் சொல்லியிருக்கிறான். அந்த சகோதரி சொல்றாங்க, வேணும்னா போய் விஜய்ட்டே சொல்லு. அண்ணன் எனக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எங்க போச்சு பெண்கள் பாதுகாப்பு? எங்க போச்சு? உங்க கட்சிக்கார நேத்து ஆலந்தூர்ல அவன் பகுதி செயலாளர், பேரு கழுதப்புலியா இல்ல வேம்புலி, வேம்புலியா எனக்கு கழுதப்புலின்னு ஞாபகத்தில் இருக்கு. வேம்புலி அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவனை இழந்த சகோதரி, அவங்க சுயமா உழைத்து வாழணும்னு ஒரு தனியார் இதில் ஜிம் மாதிரி ஒன்று அதில் வேலை பார்க்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஆபாச படங்களாக அனுப்பி அவங்க யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த சகோதரி கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரும் அவன் அரெஸ்ட். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ தாவேகா காரண்ட் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில தமிழ்நாடு வந்துருக்கு. இதுதான் மாற்றம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. தாவேகா காரண்ட் இருந்து இப்ப பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு வந்திருக்கிறது. நாம சண்டை போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், சில விஷயத்தை உடைச்சு பேசிடலாம். ஏன்னா நான் பத்திரிகைக்காரன், இன்னும் கரவேட்டி கட்டல. அண்ணன்களுக்கெல்லாம் கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நான் உடைச்சி தொண்டர்களின் மனதில் இருப்பதை பேசியே ஆகணும். நாம எதிரிகளால் தோற்கடிக்கப்படவில்லை, துரோகிகளால் முதுகில் குத்தி வீழ்த்தப்பட்டோம். சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால், புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால்
இன்றைக்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக நிச்சயமாக இருந்திருப்பார். கூட இருந்து குழி பறித்து துரோகம் செய்தார்கள். அந்த துரோகத்தின் விலையை நாம் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் இவர்கள் எல்லோரையும் அரவணைத்து சென்றார்? ஒற்றை நோக்கம், ஒரே நோக்கம். பாசிச பாஜகவிற்கு எந்த வகையிலும் இடம் அளித்து விடக்கூடாது என்பதில் முத்தமிழறிஞர் கலைஞரின் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உறுதியாக நின்றார். மத சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த ஒற்றை நோக்கத்திற்காக இவர்கள் அத்துணை பேரையும் சகித்துக் கொண்டு அவர் கூட்டணியில் வைத்திருந்தார். ரிசல்ட் வந்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் போயிட்டாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டான். அப்புறம் என்ன? இன்னைக்கு நான் பெரிதும் மதித்த ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, தாவே காட்சி எப்படி இருக்கிறது? ஒரு 5 அடி முன்னாடி வந்துட்டாரு. சிறப்பாக இருக்கிறது. நம்ம கூட்டணியில் இருந்தவர் இப்பவும் இருக்கிறதா சொல்றாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. 50 பெண்களினுடைய ஆபாச வீடியோக்கள் வந்திருக்கிறது. ஐயா சொல்றாரு தாவே காட்சி சிறப்பாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமாக போய்விட்டது, தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக போய்விட்டதுன்னு சொன்னீங்க. டெல்லியில் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்க பேசினது எனக்கு முன்பாக பேசி அண்ணன் எடுத்து காட்டினார். என்ன சொல்றீங்க? டெல்லியில் போய் சொல்றாரு. நல்ல தாய்மார்கள்லாம், அறிவார்ந்த தாய்மார்கள், கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. பகிரங்கமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் மக்களை ஏமாற்றி வஞ்சித்திருக்கிறீர்கள். நீங்க தேர்தலுக்கு முன்பாக என்ன சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு வளர்ச்சியை அடையாத மாநிலம் என்பது போன்ற ஒரு கட்டுக்கதையை சொன்னீங்க. டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு இந்தியாவின் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் 2வது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், வெட்கமே இல்லாமல் இதை சொல்றீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. உங்களுடைய இந்த 1 மாச ஆட்சியில தான் அது 2வது இடத்துக்கு வந்துச்சா? எப்ப வந்துச்சு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சராக பதவியேற்ற போது, ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 0.07 கொரோனா கோர தாண்டவம் ஆடிச்சு. 5 ஆண்டுகள் அயராது உழைத்து 11.19 விழுக்காடாக உயர்த்தி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்தியவர் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க போய் வெட்கமே இல்லாம அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்போ கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில், ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை பயணம் கொடுத்தாரு. சரியா? உங்களுக்கு பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. நமக்கு மறதி ஜாஸ்தி, நான் திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. கணக்கெடுத்து தகுதியுடையவர்களுக்கு 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தார். தேர்தல் பரப்புரையில் திருவாளர் விஜய் அவர்கள் ஒரு வாதம் வைத்தார். என்ன வாதம் வைத்தார்? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பேருந்துகளில், எல்லா பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் சொன்னார். யாராவது போயிருக்கிறீங்க? 2,500 ரூபாய் தருவேன்னாரு. தந்தாரு. 6 சிலிண்டர், அரை சிலிண்டராவது வந்துச்சா வீட்டுக்கு? ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த 1000 ரூபாய் தான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மகளிர் உரிமை தொகையாக ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் தான் இப்பவும் போகுது. ஸ்டாலின் தான் இப்பொழுது முதலமைச்சர். மகளிர் விடியல் பயணம் தான் இப்பவும் இருக்குது. ஸ்டாலின் தான் இப்பொழுது முதலமைச்சர். ஸ்டாலின் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் உங்களால் என்ன செய்யவே முடியாது, அகற்ற முடியாது, அப்புறப்படுத்த முடியாது. பேரறிஞர் அண்ணா சொன்னது போல, இருமொழி கொள்கை இருக்கும் வரை, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை, யார் ஆண்டாலும் இந்த அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் என்று சொன்னாரே, அதே போல நான் சொல்லுகிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டங்கள் இருக்கும் வரை ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். இது ஒரு கொஞ்சம் இடைக்காலம். சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று சிலர் துள்ளி குதிக்கிறார்கள். அற்ப பதறுகளே, சூரியன் மறைந்தால் இருள் சூழும். இன்றைக்கு தமிழ்நாட்டை இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் இயற்கையின் நியதி என்ன தெரியுமா? மறைந்த சூரியன் நிச்சயம் மீண்டும் உதிக்கும், அப்பொழுது ஒளி பிறக்கும். மறைந்த சூரியன் மீண்டும் உதிக்கும், அப்பொழுது ஒளி பிறக்கும், நிச்சயமா பிறக்கும். அது ரொம்ப நாள் இல்லை. நான் நேற்று கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அதை பேசினேன். எங்க கூட வந்தோடனே பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டி பேசினார். ஏதோ ஒரு பெரும் தோல்வி போல சித்தரிக்கிறார்கள் அப்படின்னா
கூட்டணியாக நமக்கும் வெற்றி பெற்றவருக்கும் உண்டான வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 16 லட்சம் ஓட்டு. நாம மட்டும் தனித்து பெற்ற வாக்குகளுக்கும் இந்த திரைப்பட நடிகர் பெற்ற வாக்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ஓட்டு. ஆனா அவர் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டார். நாம் 164 தொகுதிகளில் போட்டியிட்டு இதை பெற்றிருக்கிறோம். 70 தொகுதி குறைவாக போட்டியிட்டு நாம் இந்த வாக்கை வாங்கியிருக்கோம். ஒருவேளை இந்த துரோகிகளுக்கு இடமளிக்காமல் 234 தொகுதிகளிலும் உதயசூரியன் நின்றிருக்க என்று சொன்னால் மீண்டும் திமுக ஆட்சி நிச்சயம் வந்திருக்கும். உண்மை. கூட்டணி திமுக கூட்டணி உடைந்து விட்டோம். திமுக கூட்டணி இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். இங்க மேடையில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா யாரு? மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர். நீங்க இல்ல அப்படின்னு வேணா சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. கொள்கை அடிப்படையில் இன்னமும் உதயசூரியனோடு திமுகவோடு இருக்கக்கூடிய தோழமை இயக்கங்கள், நட்பு சக்திகள், கூட்டணி கட்சிகள், அவர்களுக்கு நான் இதயத்தின் அடியாளத்திலிருந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். இது இந்த இத்தனை கேமரா அங்கே இருக்கு. இந்த கேமரா மூலம் பார்க்கக்கூடிய பெருமக்களுக்கு இந்த மேடையெல்லாம் மறந்துருங்க. கொஞ்சம் சீரியஸாக சொல்றதை காதில் வாங்கிக்கங்க. பேரறிஞர் அண்ணா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். வாடி வதங்கினார். புற்றுநோய்க்கு மத்தியிலும் இந்த நாட்டு மக்களுக்காக பேசி பேசி கத்தி கத்தியே செத்து போனார். அவர் முதலமைச்சர் ஆனார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஆண்டு கணக்கில் சிறை வாசத்தை அனுபவித்தவர்கள் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். எழுதி எழுதி தீர்த்தார் தமிழுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர். சிறைவாசத்தை அனுபவித்தவர். தமிழ்நாட்டில் அவர் கால்படாத இடங்களே கிடையாது. அவர் முதலமைச்சர் ஆனார். உழைப்பு 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 என்றால் ஸ்டாலின் 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 என்று பொருள் என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட ஸ்டாலின் உழைத்து 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 முதலமைச்சரானார். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறார். பெண்கள்கிட்ட ஓட்டு போட்ட பெண்கள்ட்ட எல்லாம் நான் கேட்டேன், அப்படி என்னங்க ஹெவியா உங்களுக்கு அவரை ஈர்த்துச்சுன்னு. நல்ல டான்ஸ் ஆடுறார் சார். தீய வைக்க இது ஒரு தகுதியா? நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னா அடுத்த அடுத்த முதலமைச்சரா பிரபுதேவாவை ஆக்குவீங்களா? இப்ப ராகவா லாரன்ஸ் வேற வர்றாரு. அவர் இவரை விட நல்ல டான்ஸ் ஆடுவாரு. எனக்கு புரியல. நல்லா டான்ஸ் ஆடுறது ஒரு தகுதியா? அறிவார்ந்த தமிழ் சமூகமா இது? இப்ப நாளைக்கு என்ன தெரியுமா? சேகர் பாபு அண்ணா மாதிரி, ஏவா வேலு அண்ணா மாதிரி, பேராசிரியர் ஜவாஹிர்லா மாதிரி தெரு தெருவா இறங்கி போராட வேண்டாம். மக்களோட நிக்கவே வேண்டாம். யாராவது முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட ஒரு ஆம்பளை பையன் பண்ணான்னு வைங்க, அவனை கொஞ்சம் வெயில் படாம வளர்த்து அவன் காலேஜ் கூட அனுப்ப வேண்டாம். 12th வரைக்கும் படிக்க வச்சு அவனை எங்கேயா கராத்தே கிளாஸு, கொஞ்சம் ஸ்விம்மிங் கிளாஸு, கொஞ்சம் நடிப்பு கிளாஸு, நடன கிளாஸ் மட்டும் சேர்த்து விட்டு உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நீங்களே முதலீடு போட்டு அவனை வச்சு ஒரு படம் எடுத்து ஒரு 2 படம் ஓடலைனாலும் பரவாயில்ல, கூட 2 படம் எடுத்து அவனை ஹீரோ ஆக்கிட்டீங்கன்னா ஒரு 30 வருஷம் நல்லா ஹீரோவுக்கு ஹீரோவாக இருந்து உங்களுக்கு சம்பாதிச்சு தருவான். 30 வருஷம் கழிச்சு நாட்டையும் உங்ககிட்ட கொடுத்துருவான். என்னது இது? இது இது ஏது? நான் திருப்பி சொல்றேன், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். நீங்க என்ன தியாகம் செய்தீர்கள்? என்ன உழைத்தீர்கள்? இந்த மக்களின் பேரிடர் காலங்களில் நீங்க கூட நின்னீங்களா? கொரோனா பேரிடர் காலத்தில் தன் உயிரை துச்சமென மதித்து கொரோனா வார்த்துக்குள் சென்று பார்த்த இந்தியாவின் ஒரே ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க? சென்னையில் பெருமழை வெள்ளம், வெள்ளக்காடாக மக்கள் இங்க வந்து அப்படி தப்பி என்ன சொல்றது தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது வேட்டியை மடிச்சிட்டு களத்தில் நின்றவர் சேகர் பாபு. நீங்க எங்க இருந்தீங்க? பனையூர் பங்களாக்குள்ள இருந்தீங்க. எப்படி ஒரு அறிவற்ற சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிட்டதா அப்படிங்கிற ஆற்றாமையில நான் பேசிட்டு இருக்கிறேன்.